வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கிராண்டான சாரீக்கு நம்ம அந்த பார்டரை நிறைய இருக்குது. பார்ட்ரு பாதியை வெட்டி கைக்கு கொடுத்துட்டு பாதியை வச்சு இந்த ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோன் இருக்க இடத்துல எல்லாம் நமக்கு தையல் விழுகாது. அதனால் அதை எடுத்துகிட்டு தான் தைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நெக்கோட அகலம் 2.25. இது ரொம்ப ரொம்ப குட்டி ப்ளவுஸு. பேக் சைடு இடுப்போட உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. 2.25 அகலம். ரவுண்டாக கொண்டு லைட்டாக தான் வளைச்சி விட்றேன். இந்த டிசைன் சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா வேறு எப்படி நம்ம இதுக்கு டிசைன் பண்ண முடியாது. அதனால இது ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி ரெண்டாக தனித்தனியாக கட் பண்ணியும் நம்ம சென்டரில் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒல்லியான ப்ளவுஸுன்றதுனால நமக்கு ரொம்ப கழுத்து அகண்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லா இருக்காது. ஏன்னா ஒரு சின்ன ப்ளவுஸுனால. அதனால் கழுத்து கட் பண்ணாமல் நம்ம அந்த பார்டரை வச்சு தைக்க போகிறோம். 2 பார்டரையும் உள்பக்கமாக வச்சு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டு இந்த மாதிரி அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அது மேலேயே அப்படியே விரிச்சு விட்டு அமுக்கு தையல் போடுங்க. போட்டு எடுத்துகிட்டு நம்ம நெக் அடித்து திருப்பிடலாம். இப்போ நெக்கு அளவு வச்சு நம்ம அதை லைனிங் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அது ஓப்பன் இல்லாத பகுதியை வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அந்த வளைவுலேருந்து ஒரு இன்ச்சு மேலே ஏற்றி வச்சு வரைஞ்சிருக்கேன். பார்த்துக்கோங்க, 1 இன்ச் மட்டும்தான் மேலே ஏற்றி வச்சுருக்கேன். கீழே 2 மேலே 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி வளைவு போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வளைவு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அப்படியே அந்த பீஸை வச்சு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு மேலேயும் கீழே தையல் போட்டு இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம எடுத்து தான் தைக்கிற மாதிரி இருக்கும். ஓரத்துலேயே தையல் போடலாம். இப்போ கீழேயும் மேலேயும் போட்டாச்சு. இப்போ சைட்லேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நெக்கு அது போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்கு அடித்து திருப்பிடலாம். இந்த மாதிரி ஸ்டோனெல்லாம் எடுத்து விட்டு தான் நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஊசியில் பட்டால் ஊசி தெரிச்சிரும். அதனால் கொஞ்சம் கவனமாக தான் தைக்கணும் நம்ம இந்த ப்ளவுஸு. ஏன்னா ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஈஸியாக தான் அதை எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி பொறுமையாக அடித்து திருப்பிடலாம். இது கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விட்டுறலாம். அந்த சென்டரில் லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க, தையல் எட்ஜ் வரைக்கும். அப்போ நம்ம திருப்பி தைச்சாலும் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அப்படியே எட்ஜ்லேயே தைச்சிட்டு வந்துடலாம்.
இந்த மாதிரி ஸ்டோன் எடுத்து விட்டுறலாம். கொஞ்சம் தூரத்துக்கு அந்த நண்டுக்கல்ல படாத அளவுக்கு எடுத்து விட்ருங்க. ஏன்னா இந்த மாதிரி கிராண்டான சாரீ இப்போ வந்து ஃபேஷனாக இருக்குது. இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஏன்னா முன்னாடி இருந்தது, அப்புறம் கொஞ்ச நாள் வந்து இந்த மாதிரி பூனம் சாரீ டிசைன் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ வந்து மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் எல்லாருமே எடுக்கிறாங்க. இப்போ கீழே வந்து நம்ம மடித்து தைச்சிடலாம். அடையாளப்படுத்திட்டு மடித்து தைங்க. அவ்வளோதாங்க. தைச்சி எடுத்துட்டு நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறத வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். அதே மாதிரி கழுத்தும் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ அந்த இடத்துல நம்ம அந்த ஸ்டோன் கொடுத்துருக்காங்கள அதை எடுத்து விட்டுறலாம். இப்போ உள்பக்கம் வந்து நான் சென்டர் அடையாளப்படுத்தியிருக்கேன். அதை அப்படியே மடக்கி வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. கீழே இந்த மாதிரி பிசுரை மடக்கி விட்டு அப்படியே தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி லைட்டாகனாலும் ஓடு தையல் போட்டுடலாம். நம்ம கரெக்டாக சென்டர் வச்சுட்டு குண்டூசி இருந்தால் குத்தி விட்டுருங்க. அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி ஓடு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம உள்பக்கம் திருப்பி அந்த தையல் மேலேயே அப்படியே தையல் போடுங்க. சென்டரில் நிப்பாட்டி அப்படியே திருப்பிக்கலாம். அதாவது ஒட்டையே கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஒரு லைன் வந்து 2 லைன் கொடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒட்டை கட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி பிசுலாம் இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்து விட்ருங்க. கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா ப்ளவுஸில் பட்டுறாம கத்திரிக்கோள். இப்போ இந்த ஓரமும் அந்த ஓரமும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து குட்டி ப்ளவுஸ்க்கே வந்துட்டு நமக்கு துணி பத்தலைங்க. இல்லைன்னா பைப்பிங் கொடுத்துருப்பேன் ஒரு லைனு. துணியை சுத்தமாகவே பத்தலை. ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸ்க்கு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நான் வந்து சும்மா நம்ம டிஷ்யூ காட்டன் இருக்கும் பார்த்திங்களா, சேம் பார்டர் கலர் அந்த லைட் ஒயிட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலரில் நம்ம அடித்து திருப்பி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். முன்னாடி வந்து நம்ம எப்பயும் போல் ஹெம்மிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ 2 சைடும் டாட் போட்டுக்கலாம். இது கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அடித்து திருப்பிக்கலாம். இது கரெக்டாக பார்டருக்கு மேட்சாக இருந்தது. இப்போ ஒரு ஃபுட் அளவுக்கு மட்டும் அடித்து திருப்பிக்கலாம். ரொம்ப பட்டையாக வேணாம். இப்போ இதை அப்படியே திருப்பிக்கலாம். அவ்வளோதாங்க. திருப்பி 2 லைன் கொடுக்க போகிறோம். நல்லா நீளமாகவே எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி ஸ்டோன் வச்சதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம சாரியிலேருந்து கட் பண்ணி சென்டரில் வச்சு கூட நம்ம இந்த மாதிரி பண்ணலைங்க. இல்லை பார்ட்ரு இருக்கிற பட்டு சாரி இந்த மாதிரி கூட நம்ம சென்டரில் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி டிசைன் கொடுக்கலாம். இது வந்து சிம்பிளான டிசைன் தான். ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் நம்ம. அதுவும் பார்டர் இருக்கிறதுக்கெலாம் சொல்லவே வேணாம், வேகமாக தைச்சலாம். இது ஃபுல்லாக ஸ்டோன் இருக்கனால நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது.
மற்றபடி பார்டர்லாம் இருக்கிறதுக்குன்னா வந்துட்டு நம்ம சீக்கிரமே முடிச்சிடலாம். இந்த மாதிரி தையல் பகுதி அடியில் போகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இப்போ மேலே ஒரு லைன் வந்து நம்ம கொடுத்துடலாம் நெக்குக்கு மட்டும். அது கரெக்டாக அந்த எட்ஜிலே கொடுங்க. அந்த பிசுறு தெரியாத அளவுக்கு கொடுத்துட்டு வரலாம். லைட்டாக அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளிட்ஸு வச்சுட்டு நம்ம இப்போ பைப்பிங் கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தேவையில்லை இங்கேக்குள்ளே நம்ம லைன் கொடுக்க. சைடில் மட்டும் 2 லைன் கொடுக்கலாம். ஆனால் பைப்பிங்க்கு வந்து நான் தான் சொன்ன மாதிரி சுத்தமாகவே துணியே இல்லை, மிச்சமே இல்லாத அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா 2வது வந்து நம்ம பார்டரை வேறு தனியாக கட் பண்ணி எடுத்துட்டோமா, ஏன்னா வந்து நமக்கு சைடில் வந்து தையல் விழுகாது கையில். அதனால் வந்து பார்டர் தனியாக தான் வெட்டி ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா ஃபுல்லாகவே இது ஸ்டோன் ஒர்க்கு, ரொம்ப கவனமாக தான் தைக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் கிளாத் விட்டுருங்க. இப்போ 2வது தையல் போட்டுக்கலாம். இப்போ இங்கே ஒரு சைடு கொடுத்துட்டேன். இப்போ இன்னொரு சைடு கொடுக்குறத வந்து நீங்கள் கவனமாக பாருங்கள். நம்ம தைக்கும்போது அந்த சைடில் இருக்க பிசுறெல்லாம் தெரியாத அளவுக்கு நல்லா வளைவு, அந்த வளைவு கொடுத்து தைங்க. ஏன்னா அந்த வளைவு நமக்கு ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரைட்டாக கொடுக்காதீங்க, பிசுறு தெரியாத அளவுக்கு வளைவாக கொடுத்து தைங்க. இப்போ நீங்கள் மேலே போக போக நம்ம அந்த தையலோட எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து தைக்கலாம். நான் வந்து முன்னாடி பக்கம் வரைக்கும் கொண்டு போயிருக்கேன். 2 பக்கமே முன்னாடி வரைக்கும் 2 லைன் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்து கிராஸ் பீஸ் வந்து உங்களுக்கு நல்லா வளைவு கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் லைட்டாக கட் பண்ணி விட்றலாம். இந்த இதுவும் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த பீஸும் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் அடுத்த லைன் தையல் போட ஆரம்பிச்சிடலாம். அது கரெக்டாக அந்த பிசுறு இருக்கும், அதெல்லாம் வந்து நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு, இல்லை பெரிய ஊசி வச்சு கூட நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு 2வது தையல் போடுங்க. இப்போ முன்னாடி வரைக்கும் நம்ம ஹெம்மிங்க்கு அடித்து திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி திருப்பி அடித்து எட்ஜில் தையல் போட்டு விட்ருக்கேன். இப்போ அது மேலேயே தான் தையல் போடுறேன். இந்த மாதிரி பெரிய ஊசி வச்சு அந்த பிசுறு நல்லா தள்ளி விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பிசுறு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஊசி வச்சு நல்லா உள்ளே தள்ளி விட்ருங்க, நீட்டாக இருக்கும். இப்போ 2வது லைன் கொடுத்துடலாம். கொஞ்சம் அதுக்கு இதுக்கும் கேப் போட்டு கொடுங்க. ஏன்னா ஒரு லைன் மட்டும் கொடுத்தா அந்த முழுக்குன்னு இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் இன்னொரு லைன் கொடுக்குறப்ப ரொம்ப அழகாக தெரியுது. இது வேறு யாருக்கும் இல்லைங்க, எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு தான், எங்கள் அண்ணன் மருமகளுக்கு தான் இது. இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு, 2 மாதத்துக்கு முன்னாடி. ரொம்ப ஒல்லியாக இருப்பாப்பா, ரொம்ப ரொம்ப ஒல்லியாக இருப்பாள். அவளுக்காக தைச்ச ப்ளவுஸ் தான் இது.
நான் போட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, சைடில் மட்டும் ஒரு தையல் எடுத்து விட்டுட்டாங்க அப்படின்னாங்க. சைடில் ஒரு தையல் எடுத்து விட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா நெக்கு ரொம்ப அகலம் இல்லாமல் அழகாக சிம்பிளாக ஒரு டிசைனு. சாரீ நல்ல கிராண்டான சாரீ, சூப்பராக இருந்தது. அந்த பக்கமும் நம்ம முன்னாடி வரைக்கும் இந்த 2 லைன் கொடுத்துருக்கேன் நான். இதிலே தான் இந்த பைப்பிங் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, சேம் இதிலே தான் நான் நாட்டும் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாட்டு தனியாக நம்ம ரோப்பு வாங்குறது கூட நமக்கு நிற்க மாட்டேங்குது, அவங்க போயிடுது. இந்த மாதிரி நம்ம அடித்து கட்டிடுறது கொஞ்சம் நல்லா டைட்டாக உங்களுக்கு நிற்கிது. அதனால் இதிலே தான் நான் ரெடி பண்ணேன். அந்த நாட்டுக்கு சென்டரில் கொடுக்குறதுக்கு மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு. அது நம்ம கழுத்தில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த இது பீஸ் மட்டும்தான் இதில் ப்ளவுஸில் மிச்சம் இருந்துச்சு. அவ்வளோதான், சுத்தமாகவே பத்தலை, அந்தளவுக்கு கொடுத்துருந்தாங்க, ரொம்ப கம்மியாக. ஆனால் காஸ்ட்லியான சாரீ, 3000 ரூபா சாரீ. ஆனால் இதே ப்ளவுஸு இன்னும் கொஞ்சம் குண்டாக இருக்கவங்களுக்குலாம் தைச்சா சுத்தமாக பத்தாதுங்க. இந்த மாதிரி நல்லா அடியில் தள்ளி விட்டுட்டு நமக்கு நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது அகல 4 இன்ச்சு, உயரம் 4 இன்ச்சு. நாட்டு அடித்து திருப்பி முறுக்கி எடுத்திருக்கேன். இது மாதிரி ஒரு 3 பீஸ் கொடுத்துடலாம். 2 இதுவும் இந்த மாதிரி ஒயிட்டில் கொடுத்து நான் நாட்டு சென்டரில் மட்டும் ப்ளவுஸோட கலரில் கொடுத்துருக்கேன். இன்னொன்று மட்டும் கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சு ப்ளவுஸு. அது நாட்டு தைச்சிடலாம். பாருங்கள் அழகாக இருக்குது, கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ முன்னாடி இது பாருங்கள், நீங்கள் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ குட்டியூன்னு ப்ளவுஸுன்னு. கை நான் இந்த மாதிரி பார்டரை தனியாக வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன், அதனால தான் தையல் போட முடிஞ்சது. மேலே கீழே நான் மடித்து தைச்சி கொடுத்துருக்கேன். பேக் சைடு செமையாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி சாரீ கொடுத்தாங்கன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அழகான டிசைனுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.